இந்த நாளிலும் கூட ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம், ஒரு சில அனுபவங்களை பார்க்க போறோம். கர்த்தர் எதற்காக இந்த நாள்ல எங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தார், அந்த நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அது செய்தி அல்ல, இந்த 2026வது ஆண்டை குறித்து கர்த்தர் எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு ஊழியத்தின் பாதையில கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். ஆமோஸ் 9:12 பக்கம் 1070. பக்கம் 1070வது பக்கம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப ஒரே ஒரு முறை வாசிக்கலாமா? அந்நாளிலே கூடாரத்தை நான் திரும்பி எடுப்பித்து அதின் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அது ஆதி நாளிலே இருந்தது போல அதனுடைய நிலையிலே அது ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி, ஒருவேளை இந்த நாளில இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் இடிந்து போன நிலைமையில, விழுந்து போன நிலைமையில அது இருக்குமானால் திரும்ப கட்டுகிறவர் கர்த்தராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. யுத்தங்களை நடப்பிக்கிறவர் அவராக இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற அற்புதமான வாக்குத்தத்தம் உண்டு. காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாக முடிய பண்ணுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். துக்கங்களுக்கு பதிலாக, துக்கங்களை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சந்தோஷத்தின் நாட்களை திரும்ப தருகிறவர் கர்த்தர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் எனக்கும் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இதே போல நிலைமையில யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கைய திரும்பவுமாக கட்டுவீங்க, திரும்பவுமாக உயிர்ப்பீங்க, எவைகளெல்லாம் பறிக்கப்பட்டதோ, எவைகளை எல்லாம் எடுக்கப்பட்டதோ, எவைகளை எல்லாம் இழந்து நிற்கிறோமோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் என்ன சொல்றாருங்க? திருப்பி தருவேன் என்று சொல்லி, திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து, இவன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதை உணர்ந்து, இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்திய வாசனம், வாக்குத்தத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அது சொந்தமாகட்டும். சரி, இது எனக்கு என்னோடு கூட பேசுனது. கர்த்தர் உங்க கூட வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரா? உங்க கூட பேசியிருப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒவ்வொருத்தரோடும் கூட கர்த்தர், ஆமாதானே? கிறிஸ்து இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் இருக்கிறதான அத்தனை அதிகாரங்களும் அத்தனை வசனங்களும் நமக்காக கொடுக்கப்பட்டதுதான். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நாம் பிறந்திருக்கிறோம். சரி, கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுல எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அவர் கண்டிப்பாக நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நம்மேல் மனதுருகிற கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவர் உண்மையிலவர். நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. இந்த ஆண்டுல நான் இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே நின்று கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதா? அவரோட நம்ம பெரியவங்களா? ஆனா கர்த்தர் பொருத்தனைகளை விரும்புகிறார், உடன்படிக்கையின் தெய்வமாக இருக்கிறார். நாமும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பரிசுத்தத்தின் மேல்
பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். 2025வது ஆண்டுல இருந்த பரிசுத்தத்தை காட்டிலும் இன்னைக்கு இந்த வருஷத்துல இன்னும் ஒரு படி வளர வேண்டும். இன்னும் அந்த நாள்ல இருந்ததை விட இந்த 2020வது ஆண்டுல கிறிஸ்துவுக்குள்ளார நான் வளர வேண்டும், பெருக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில சில தீர்மானங்கள் எடுப்பது அவசியம். எடுக்கிற தீர்மானங்கள்ல நிலைச்சு நிக்கணுங்க. 2025ல நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். ஏன்னா நமது கரங்கள்ல இந்த மொபைல் இருக்கு பாத்தீங்களா, இது மிகவும் ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு அறிவியல் நமக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். இதை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இது நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இத சரியா கையாளலன்னா என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடுவோம் இல்லையா? நேரத்தை அதிகமாக தொலைத்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிற 24 மணி நேரத்தை பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படியானால் எனக்கு 2025ல எனக்கு கர்த்தர் கொடுத்த வழி நடத்துதலின்படி நான் கர்த்தரிடத்துல ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த 2025வது ஆண்டு முழுவதும் நான் என்ன பார்க்க மாட்டேன், ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன், பாலா போன அவைகளை பார்த்து என்னுடைய நேரத்தை பாலடிக்க நான் விரும்புவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேங்க. ஒரு பிராமிஸ் அவரோடு கூட பண்ணினேன். கர்த்தருடைய கிருபையினால தைரியமா சொல்ல முடியும், 90ல இருந்து 95 மதிப்பெண்கள் கர்த்தர் எனக்கு போடுவார் என்று சொல்லி எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா ஒரு 4 அல்லது 5 ரீல்ஸ் மாத்திரம் என்னை நேசிக்கிற ஒருவர் அனுப்பி இருந்தபடியினால அவைகளை பார்க்க வேண்டிய கட்டாயம். மற்றபடி நானாக எந்த ஒரு ஷார்ட்ஸ்களை போல எந்த ஒரு ரீல்ஸ்களை போலங்கிற மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அல்வா? அப்படியானால் தானியேலை போல தீர்க்கதரிசியாக வாழ்ந்த தானியேலை போல தீர்மானங்களிலே சரியாக இருக்க வேண்டும். அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார்ல, ராஜாவினுடைய போஜன பதார்த்தங்களினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தனது இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார். தீர்க்கமான தீர்மானங்களை உடையவர்களை கர்த்தர் என்ன பண்ண முடியும்? அலங்கரிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும், ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்த முடியுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? தீர்மானங்கள் எடுப்பது அவசியமாக இருக்கிறது. அந்த நல் விஷயங்களில வைராக்கியம் பாராட்டுவது நல்லது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல நல்ல விஷயங்களை நம்ம என்ன பண்ணணுங்க? வைராக்கியம் பாராட்டணும், அதுல நிக்கணுங்க. அப்படி நிக்கும் போது எப்படி தெரியுங்களா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க? கர்த்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பார்? அவர் ஆசீர்வதிக்கிற ஸ்டைலு சூப்பரான ஸ்டைலா இருக்குங்க. ஒருவன் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாயிருந்தால் அவன் நீசருக்கு முன்பாக நிக்க மாட்டாங்க, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர். இந்த தானியேல் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணாரு இல்லையா? என்னமா தீர்மானம் பண்ணியிருந்தாரு? ராஜாவினுடைய போஜன பதார்த்தங்களினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி இருதயத்துல தீர்மானம். நம்ம எல்லாருமே தீர்மானம் எடுக்கணுங்க. இருதயத்துல ஏதோ சில விஷயங்கள்லாம் வைராக்கியம் பாராட்டணும்ல. நம்ம செத்து போனாலும் உன் வீட்டு வாசல் படி மிதிக்க மாட்டோம்னு சொல்லி என்ன டயலாக் அடிக்கிறோம்? செத்து போனாலும் உன் வீட்டு வாசலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அடுத்தவங்க வீட்டு வாசலுக்கு போறது? அவங்க தானே நம்ம வீட்டு வாசல்ல நிக்கணும் இல்லையா? ஆனா வாய் சவுடா இல்ல, அடிப்போம் இல்ல. அப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வைராக்கியம் பாராட்டி மன வருத்தத்தோடு மனவேதனையோடு உறவுகளை உடைத்து கொண்டு உறவுகளிலே உரசுகளை வைத்துக் கொண்டு வாழ தெரிந்திருக்கிற நம்ம ஏன் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த 2026வது ஆண்டு இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி நல்ல விஷயங்களை செய்வதற்கும் சரியில்லாத காரியங்களை உதறி தள்ளுவதற்கும் தீர்மானம் எடுக்கிற பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, தானியேலை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் உங்களை என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும், கனப்படுத்த முடியும். இப்ப அந்த வசனத்துக்கு வந்துடலாங்க. ஒருவன் தன் வேலையில ஜாக்கிரதையா இருந்தா அவன் நீசருக்கு முன்னால் நிக்காதபடிக்கு யாருக்கு முன்னால் நிப்பாங்களா? ராஜாக்களுக்கு முன்னால நின்னாரான்னு கேட்டோம்னா அவருடைய அந்த சரித்திரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, தானியேலுடைய சரித்திரத்தை வாசிக்கிற பொழுது பெல்ஷாத்சாருடைய நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல அவருடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் காலங்கள்ல அவருடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு.
தரியன்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாரு. அவரும் இவரிடத்துலதான் ஆலோசனை கேட்பாங்க. சிங்க கவியில தூக்கி போட்டுருவாருங்க. அவர் கொடுத்த ஒரு ஆணை நிமித்தமாக சிங்க கவியில தூக்கி போட்டாலும் மறுநாள் காலை வேளையில கத்தி கதறி கொண்டு கூப்பாடு போட்டு வருவாரு. இரவும் பகலும் நீர் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரான்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்டுட்டு ஓடி வருவார் அல்லவா. அவருடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படித்தான் இருந்துச்சு சொல்லுங்க? ஜெயமாதான் இருந்துச்சுங்க. அதன் பிறகு ஒரு ராஜா வந்தாருங்க. அவருடைய பேர் கோரேஸ் ராஜா. அவருடைய காலத்துல யாருடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு? தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சுங்க. நம்ம எல்லாம் ஜெயிக்கணுமா தூக்கணுமாங்க? சொல்லுங்க தம்பிங்களா, சொல்லுவீங்களாடா? என்ன சொல்லுவீங்க? இப்படி சொல்லுவீங்கல்ல, இப்படித்தானே சொல்லுவீங்க. ஊத்திக்கணும்னு சொல்லி யாருக்குமே விருப்பம் இல்ல, கவிழ்ந்து போகணும்னு சொல்லி யாருக்குமே விருப்பம் இல்ல. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுங்க? நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார்கள். பெருக பண்ணுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம அவரோடு கூட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணுங்க. இந்த வருஷத்துல இது செய்வேன், படிப்படியா கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும், உன்னதமான நிலைமைக்குள்ள போகணும், அவரை போல அவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வுல பிரதானமான நோக்கமா இருக்கணும். அப்படியானால் இந்த வருஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்மை வெற்றியாளர்களாக நிச்சயமா மாத்தும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாருங்கிற வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்க. ஒருவேளை இந்த வருஷம் முழுசும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அடுத்தவங்களுடைய பொருளுக்கு நான் ஆசையே பட மாட்டேன், பிறனுக்கு உண்டான யாதோடைய நான் இச்சிக்க மாட்டேன், போதும் என்கிற மனதோடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயமா இருக்கிறபடினால போதுங்கிற மனசோடு கூட நான் இருப்பேன். சினிமா பார்க்க மாட்டேன், கதை புத்தகம் பார்க்க மாட்டேன், இவ்வளவு நேரம் தான் நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன், இதுக்கு மேல மொபைல் அது குப்பையாக இருக்கிறபடினால தூக்கி போட்டுருவேன், பயனுள்ள காரியங்களுக்காக மாத்திரமே இதை, பிரயோஜனமான காரியங்களுக்காக மாத்திரமே இதை பயன்படுத்துவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா படிப்பீங்க தம்பி, நீங்க நல்ல வேலை பார்ப்பீங்க, பிரயோஜனமா மாறுவீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் தர விரும்புகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாள்ல கூட சுருக்கமா எனக்கு என்ன ஆசைப்பட்டேன்னா, நான் என்ன கத்துக்கிட்டேன்னா அதை உங்க மத்தியில நான் சொல்ல விரும்புறேங்க. ரைட்டுங்களா? ஒரு செய்தியாக அல்ல, கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்ததை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் கரங்கள்ல வேதாகம் வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு காலையில நான் வாசித்த ஒரு சங்கீதம், அது 71வது சங்கீதம். அந்த 71வது சங்கீதத்துல இருந்து சில காரியங்களை மாத்திரம் வேகமா பேசிட்டு அவங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். பக்கம் 713. பக்கம் 713, 71வது சங்கீதம். மொத்தம் அதுல பாத்தீங்கன்னா அதுல எத்தனை வசனம் இருக்கு? 24 வசனம் இருக்குங்க. பெரிய சங்கீதமா இருக்கா? வாசிக்கிறது கஷ்டமா இருக்குமா? இல்ல ஈஸியா தானே இருக்கும். ரைட்டா? இப்ப அதன் மேல கையில வச்சுட்டு, ஆண்டவரே இந்த சங்கீதத்தின் வாயிலாக என் கூட பேசுங்க, என் கூட இடைப்படுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி வாக்கு தத்தங்களை கொடுத்த கர்த்தர் உண்மையா இருக்கிறபடினால ஆண்டவரே நானும் உண்மையுள்ளவனா இருப்பேன். நீங்க கொடுத்திருக்கிற வேதாகமத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி அப்படியே விட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒரு சில சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதிக்கத்தக்கதாக விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே கடந்து வந்து உதவி செய்யத்தக்கதாக, ஊழியங்களை நிறைவேற்றத்தக்கதாக ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்கள் மத்தியில கர்த்தர் இந்த நாளில உலாவுகிறீர், இடைப்படுகிறீர், உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இந்த வருஷத்துல நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரத்தக்கதாக வேதாகமத்தின் மகத்துவங்களை இந்த நாளில புரிந்து கொள்ள, அதன் அடிப்படையில நாங்கள் எல்லாரும் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கின்ற இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிக்கலாமா? முதலாவது வசனம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். இங்க என்ன சொல்றாருங்க? முதலாவது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணக்கூடாது? வெட்கம் அடையக்கூடாது. அப்ப இந்த வசனத்துல ஒரு 2 காரியங்கள் இருக்கிறது. கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கனாலே எதனுடைய வெளிப்பாடு? அது
நம்பிக்கையின் வெளிப்பாடு. இது எதன் வெளிப்பாடு? விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. நான் யார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல அறிந்திருக்கிறபடியினால இந்த நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாதனால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? இல்ல, நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஆனாலும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன நோக்கம்? அது கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நம்பி இருக்கிறதுனால நம்முடைய அடையாளம் மாறி இருக்கு தெரியுங்களா? நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினாலே நம்முடைய அடையாளங்கள் மாறி இருக்கிறது. உண்மையா போய்ங்களா? என்னவா மாறி இருக்கு? ஒரு நாள்ல இருளுக்கு உரியவர்களாக இருந்தோம், இன்றைக்கு வெளிச்சத்திற்கு உரியவர்களாக மாறி இருக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ராஜரீக சந்ததியாக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மை வணைந்திருக்கிறார். கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம என்ன தெரியுங்களா சொல்றோம்? ஆண்டவரே, ஒரு நாள்ல நான் இருளாகவே இருந்துட்டேன். இருள்ல இருந்தேங்கிறத விட ஒரு நாள்ல நான் இருளாகவே இருந்தேன், இன்னைக்கு வெளிச்சமாக உமது சாயல்ல என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. இது எங்க நடந்துச்சுன்னா, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன பண்ணிருப்பீங்க? கண்ணீரோடு என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிங்கப்பா, இந்த உலகத்துல நான் பாவிங்கிறத நான் உணர்ந்து, நான் இந்த பாவ உலகத்துல இப்படி பாவியாக நான் வாழ விரும்பல, உமது சாயலை நான் தரித்து கொள்ளுன்னு சொல்லி ஒரு நாள்ல பாவத்தை குறித்ததான ஒரு அருவருப்பு வந்துச்சு இல்லையா? அந்த நாளை யோசிச்சு பாருங்களேன். அந்த நாளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதுதான் மறுபடியும் பிறந்த நாள், மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த நாள். சகேயுவுக்கு அது கிடைச்சிச்சுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அது கிடைச்சிச்சுங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல எடுக்க வேணாங்க, அப்படியே கவனிங்களேன். 19வது அதிகாரத்துல என்ன நடந்துச்சு? சகேயுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எரிகோவுக்கு போகும்போது அங்க அவருக்கு என்ன வந்துச்சு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்கிற ஒரு அனுபவம். அதை தொடர்ந்து ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுவார்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருடைய பெயர்களும் எங்க எழுதி இருக்குங்க? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக நம்முடைய பெயர்கள் எல்லாம் எங்க எழுதி இருக்கிறாருங்க? ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறாருங்க. மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கிங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்திற்கு நேராக. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் கையினாலே கட்டப்படாத ஒரு பரலோகத்துல எனக்காக நமக்காக ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணம் போய்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் யோவான் 14வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் அதை நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களை வந்து அழைச்சிப்போன்னு சொல்லியிருக்காருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இது எல்லாம் நம்முடைய நம்பிக்கைங்க. இந்த பூமிக்குரிய கூடாரத்துல எக்ஸாக்டா இந்த சர்ச்சை பத்தி சொன்னா, கீத்து கொட்டகை கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கீத்து கொட்டகை தான் வீடு, ஒரு சிலருக்கு தட்டி அடைக்கப்பட்டதுதான் வீடுங்க, ஒரு சிலருக்கு ஓடுதான் வீடுங்க, இன்னும் ஒரு சிலர் வேணா மாடி கட்டடங்கள்ல இருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் வாடகை வீட்டுல இருக்கலாம், சொந்த வீட்டுல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரமும் ஒளிஞ்சு போயிடும். நம்ம இருக்கிற எல்லா காரியங்களும் மாறி போகும். ஆனால் கைவேலை இல்லாத அந்த நாட்டுக்கு காணா தேசத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? நான் கிறிஸ்துவுக்குரியவன், கிறிஸ்து
எனக்கு உரியவர் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுதான் மேலான நம்பிக்கைங்க. இதுதான் உன்னதமான நம்பிக்கை. நீங்க வைத்திருக்கிற எல்லா விசுவாசத்தை காட்டிலும் கர்த்தர் இதை செய்வாங்க, அதை செய்வாங்க, சாதாரணமான தண்ணீரை சுவை மிகுந்த திராட்சை ரசமா மாத்துவாங்க, இது எல்லாம் நடக்குங்க. நடக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் ராஜாவே, நீ நிப்பாட்டி இருக்கிற இந்த கற்சிலையை, இந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கர்ச்சித்த அதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன அறிந்திருக்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், அவர் ஒருத்தர் தான் கடவுள் என்பதை அறிந்திருக்காங்க. அதுதானுங்க நம்மளுடைய நம்பிக்கையும், அதுதானுங்க நம்முடைய நம்பிக்கை. அப்படியானால் நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய எனக்கு பிடிச்சமான ஒரு வசனம் உண்டுங்க, அதை மாத்திரம் எடுத்து வாசிக்கிறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசித்தரலாமா? இன்னும் சொல்ல போனா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதுதாங்க நம்முடைய நிலைமை. வாசிக்கலாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து நம்புறீங்களா? இயேசு நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? இயேசு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் சிந்தாங்க. அந்த ரத்தத்துலதான் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நம்புறீங்களாமா? நம்புறீங்களா தம்பி? நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி ஒரு நாள்ல நம்பணும். இன்னைக்கு நம்ம நம்புறோம். அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறபடினால நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ளது. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாத்தீங்களா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். எருசலேம் தேவாலயத்திலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. யோனாவிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஞானத்துல சிறந்து விளங்கின சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதுல சந்தோஷங்களா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோங்க. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை இந்த ஒரு சான் வயிற்றுக்காக கர்த்தரை நம்புறோமா? இந்த ஒரு சான் வயிற்றுக்காக, வயிற்றுல நிறைய சோறு கிடைக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா சாப்பாடு கிடைக்கும் நம்புறோமா? கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, எனக்கு என்ன கிடைக்கும்? உன்னதமான தேவனுடைய அந்த வலது வாசத்துல எனக்காக பரிந்து பேசுகின்ற அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல, மாசில்லாத அந்த சன்னிதானத்துல, பரிபூர்ணமான பேரின்பம் மிகுந்த அந்த சன்னிதானத்துல காலாகாலமாக மரணமே இல்லாத அந்த இடத்துல நம்ம எல்லாரும் வாழ பிறந்தவர்கள். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல எப்படி இருந்தாலும் சரிதாங்க, அந்த இடத்துல நமக்கெல்லாம் பூமிக்குரிய இந்த கூடாரம் ஒளிந்து போனாலும் பரலோகத்துல நம்ம எல்லாருக்கும் இடம் உண்டு என்கிற மிகப்பெரிய நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இந்த சங்கீதத்தை எழுதின நினைக்கிற தாவீது தான் எழுதியிருப்பாங்க. இதற்கு முகவுரை கொடுக்காதபடியினால யார் எழுதுனாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் எழுதின அந்த வரிகள், பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது தாவீது தான் எழுதியிருக்கணும். தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த கால வேளையில அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத அத்தனை மக்களை ஆசீர்வதித்த ரட்சித்த கர்த்தர் என்னையும் ரட்சித்திருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம். சொல்லலாமா தம்பி? மனதுக்கு நேரம் கையை உயர்த்தி சொல்லாம, ஆண்டவரே நான் உனக்கு சொந்தம், ஆண்டவரே நீங்க எனக்கு சொந்தம். இந்த சொந்தம், இந்த பந்தம் கடைசி வரைக்கும் மாறாதுங்க. பரலோக ராஜ்யத்துல நம்ம கொண்டு சேரும். அந்த நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேருக்கும் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தபடினால அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். இந்த சங்கீதத்தின் சாராம்சத்தை, அடிப்படை சத்தியத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதுல பரவலாக அவர் பயன்படுத்துகிற 2-3 காரியங்கள் இருக்குங்க.
இல்ல சொல்லுகிற காரியங்களை நான் வாசிக்கும் போது அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கலாம், அவர் எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. வாசிக்கலாமா? ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? என்ன சொல்றாரு? 9வது வசனத்தை வாசிங்க. முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கு போகும் என்னை கைவிடாமலும் இரும். என்ன சொல்றாருங்க? முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி இவர் சொல்றாருங்க. அப்படியானால் அதுக்கு முந்தைய வசனங்களை பார்க்கும்போது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். நான் கற்பத்தில் உபோகித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவங்களும் நீங்க தான், உண்மையே நான் துதிப்பேன்னு சொல்லிட்டாருங்க. அப்ப தாயின் வயிற்றுல உற்பத்தியான அந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க தான் வழி நடத்திட்டு வரீங்க. ஆனா என்ன பண்ணிடாதீங்கப்பா, என்ன பண்ணிடாதீங்க, எப்ப தள்ளி விடாதீங்க. சின்ன வயசு, வாலிப வயசுல ஓடுற பாம்பு கூட மிதிக்கக்கூடிய வயசுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் தாண்டி வயசு வரும்போது அப்படியே பிரசங்கில சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல, பல்லெல்லாம் கலண்டுக்குது, முடியெல்லாம் நரைச்சு போயிடுது, பேச முடியல, நடக்க முடியல, உழைக்க முடியல, வேலை செய்ய முடியல. இப்ப அடிக்கடி சில சத்தங்கள்லாம் வருது. அந்த பகுதியை வாசித்து கூட பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா காலத்தின் அவசியம் கருதி பிரசங்கில நீங்க அந்த 11வது 12வது அந்த கடைசி அதிகாரங்களை வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. மரணத்திற்கு முன்பதாக சொல்லி வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லிட்டு அந்த வாலிப பிராயம் கடந்து போயிட்டு அந்த முதிர் வயதின் காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. சில வசனங்களை வாசிக்கிறீங்களா? பிரசங்கில சங்கீதம் நீ வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். என்ன சொல்றாரு அதுல முதல் வசனத்துல? என்ன சொல்றாரு பாருங்க, பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லி சொல்லுகின்ற நாள் வருமா? அப்படிதானா? எந்த நாள் அது? நமக்கு பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு டீ குடிச்சிருப்போங்க, ரசிச்சு ரசிச்சு காபி குடிச்சிருப்போம். பக்கத்துல இருக்கிற ஜாங்கிரியையும் திருநெல்வேலி அல்வாவையும் என்ன பண்ணிருப்போம், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருப்போங்க. இப்ப என்ன சொல்ல முடியல, எனக்கு பிடிக்கல பிரதர், எனக்கு பிரியமானவர்களா இருந்துச்சு, இப்ப எனக்கு இத சாப்பிட்டா சுகர் ஏறிடுது, இத சாப்பிட்டேன்னா பிபி. மட்டன் பிரியாணினா ஒரு காலத்துல வெளுத்து கட்டுனேன், இன்னைக்கு மட்டன் பிரியாணி மாத்திரமா சாப்பிட்டேன். பக்கத்துல சில்லி சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும், அதோட கூட இருந்த வஞ்சர மீன்ல இப்பதாண்டா நிமிந்து பாக்குறீங்க தங்கம், இப்பதாண்டா வஞ்சர மீன் சொன்ன உடனே சிக்கன் பிரியாணின்னு சொன்ன மட்டன் பிரியாணி நிமிந்து பாக்குறீங்க. பாத்தியா, இது ஓ வயசுரா, சரியா? இப்ப எங்களுக்கு முன்னால இங்க இருக்கிற சிலருக்கு முன்னால நீ எத்தனை பிளேட் கொண்டு வந்தாலும் சரி, இது எனக்கு வேணாம், இவைகள் எனக்கு வேணாம்னு சொல்ற வயதுக்குள்ள கடந்து வந்திருக்கோம்ல, அந்த வயது என்ன வயது? முதிர் வயதுல அவர் சொல்றாரு, என்னை தள்ளி விட்டுறாதீங்க. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்பட்டது. ஒரு காலத்துல இந்த கண்ணாடி எனக்கு தேவைப்படல, இப்ப எனக்கு தேவைப்படுதா? இந்த கண்ணாடி இல்லாம என்னால வாசிக்க முடியல. அந்த நாள் வந்துருச்சா? சூரியனும் சந்திரனும் என்னுடைய சரீரத்துல எனக்கு உன் கண்கள், நம்முடைய கண்களே நமக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்துல பாக்குறோம். உன் கண் தெளிவுள்ளதா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை முழுசும் அது பிரகாசம் உள்ளவைகளா இருக்கும். அப்ப சந்திரன், சூரியன், நட்சத்திரம் இது எல்லாம் அந்தகார பற்றுச்சு இல்ல. அந்த நாள்ல என்ன நாட்கள்? முதிர் வயது. அந்த நாட்கள்ல எங்களை தள்ளி விட்டுறாதீங்கப்பா. எனக்கு கண்ணு தெரியாத ஒரு நாள் வந்துச்சுன்னா அந்த நாள்ல நான் தள்ளாடி நடக்கும் போது நான் தடுமாறி விழுந்துடாதபடிக்கு என்னை தூக்கி பிடிச்சுக்கங்கன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? முதிர் வயதுல என்னை தள்ளாதீங்கன்னு கேக்குறாருங்க. இன்னும் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு கவிதை நடையில எழுதியிருப்பாங்க. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும், மழைக்கு பின்னால திரும்ப மேகங்கள். அப்பதான் படுத்திருப்போம், திடீர்னு பார்த்தா எந்திரிச்சுக்குவோம். திடீர்னு சொல்லி சில காரியங்களை திரும்ப கேட்போங்க. ஞாபக மறதி வந்துடும். அந்த ஞாபக மறதியில அப்பதான் என்ன பண்ணிருப்போம், வெளியில போயிட்டு வந்து சாவியை ஒரு இடத்துல வச்சிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைகிட்ட கேட்போம், பொண்டாட்டிகிட்ட கேட்போம், அங்க இருக்கிற எல்லாத்தையும் அது பார்த்தா எங்கதான் இருக்கும். சில சமயத்துல கண்கள்ல கண்ணாடியை போட்டுட்டு கண்ணாடிய தேடுகிற நிலைமை. அது முதிர் வயது. அடிக்கடி அப்படிப்பட்ட நிலைமை வராததுக்கு முன்னால வீட்டு காவலாளிகள் சொல்லும் போது கால்கள் தள்ளாடி
கூன் விழுந்து, பலசாலிகள்லாம் கூன் விழுந்து, ஏந்திரம் அரைக்கிறவங்கலாம் அந்த 32 பல்லுல பாதி பல்லு இல்லாம போய் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் இப்ப சங்கீதத்துக்கு வந்துடலாங்க. இதை நீங்க வீட்டுல வாசி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான பருவம், வாழ்க்கையில இளமை பருவம், அதை தொடர்ந்து வர்ற அந்த டீன் ஏஜ், வாலிப பருவம், பியூட்டிஃபுல் ஏஜுங்க. இந்த வயசுல யோசேப்பு போல நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 17 வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த யோசேப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு சில வேலை கொடுக்கும் போது அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்கல்ல. அதனால என்ன பண்ணாருங்க, சாதாரணமான யோசேப்பு எங்க கூட்டிட்டு போயிட்டாரு கர்த்தர்? அரண்மனை கூட்டிட்டு போயிட்டாரா? அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாரா? அந்த இளைய வயது, வாலிப வயது, அருமையான வயசு. அதன் பிறகு முதிய வயது. விரும்பினாலும் விரும்பலனாலும் 2026க்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி நீங்க பரவசப்படுத்தப்படுகிற பொழுது ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம். நேற்று 50 வயதா இருந்த இன்னைக்கு உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு? வயசு 51 வயசு ஆயிடுச்சுங்க. 16 வயசுன்னு சொல்லி கம்பீரமா சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க ஒவ்வொரு வருஷமும் வயதுகள் கூடிக்கொண்டே போகிறது. சரி, இதெல்லாம் வரக்கு முன்னால அந்த முதிர் வயதுல என்னை தள்ளி விடாதீங்க அப்படியெல்லாம் சொல்றாரு. இது ஒரு கடினமான இந்த ஒரு காலம். இந்த காலத்துல என் கூட இருங்கன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. இன்னொரு புலம்பலும் இந்த சங்கீதத்துல முழுசுமா இருக்கும். என்னன்னா, அவருக்கு விரோதிகள் இருந்தாங்க, அவருக்கு எதிராளிகள் இருந்தாங்க. அந்த எதிராளிகள் நிமித்தமாக இவர் என்ன பண்ணாருங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாருங்க. ரைட்டா? கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒரு நாள்ல நான் என்ன பண்ணுவேன், ஆடுகளின் பின்னாக தெரிந்த தாவீதே, நான் உன்னை அரியணையில ஏத்தி நான் அழகு பார்ப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அரியணையில உட்கார்றதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆமா தானே? ஆமா தானே? வனாந்தரத்துல நிறைய நாள் இருந்தாருங்க. இவரை ஒருத்தர் தேடிக்கிட்டே இருந்தாரு. யார் அவரு? துரத்தி துரத்தி அடிச்சாரு. அவர் யாருங்க? சவுல். சவுலுக்கும் இவருக்கு என்ன உறவு? வெரி குட், சூப்பர். என்ன உறவுங்க? மாமனார் துரத்த மருமகன் ஓடுகின்ற ஒரு நிலை. எப்படிங்க மாமனார் மருமகன் சொல்றீங்க? ஒரு யுத்தம் நடந்துச்சு இல்ல? யாரு? பெலிஸ்தியனாகி இருந்த ஒரு கோலியாத்துன்னு ஒருத்தர் இருந்தாரா, அவரு கட்சித்தாரா? எப்படி கட்சித்தாருங்க? ஒண்டிக்கு ஒண்டி வான்னு சொன்னாரா? அப்ப சவுல் ராஜா என்ன பண்ண முடியல, போராடி ஜெயிக்க முடியல. யாரு போராடி மேற்கொள்றீங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், யுத்தத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி மீகாலை கொடுத்தார். அது நிமித்தமாக என்னவா மாறிட்டாங்க? மாமனார் மருமகன்கிற உறவுக்கு. இப்ப மருமகன் தானே ஆட்சியில உட்கார்ந்து விட்டு கொடுத்துட்டாரா? இல்ல. ஏன் விட்டு கொடுக்கல? விட்டு கொடுத்துருக்கலாம் தானே? மருமகன் தானே, பொண்ணை தானே கொடுத்துருக்கிறோம்ல, கட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா? கட்டி கொடுத்தாருல்ல, பொண்ணை கட்டி கொடுத்தாருல்ல, அந்த சிங்காசனத்துல கொடுத்துருக்கலாம்ல, இடம் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் இடம் கொடுக்க முடியல? தகுதி இல்லையா? யாருக்கு? தாவீதுக்கு தகுதி இல்லையா? பெரிய தகுதி இருந்துச்சுங்க. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் இல்லையா? அதை காட்டிலும் எதனால தாவீதுக்கு அவரு பண்ண முடியலன்னா, அவருடைய பையன் ராஜாவாகணும்னு நினைச்சாருங்க, அவ்வளவுதான். யாரு அவரு? யோனத்தான் ராஜாவாகணும்னு விருப்பப்பட்டாருங்க. அப்படித்தானே? எல்லாருக்கும் அப்படித்தானே? எனக்கு பின்னால என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறது சாதாரணமான ஒரு சிந்தனை. அப்ப என்ன நினைக்கிறாரு? யோனத்தான். ஆனா இங்க அதனாலதான் யோனத்தானும் இவரும் பயங்கர இன்டிமேட் ஃப்ரெண்டா இருக்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? பேலியாளின் மகனே, இந்த பொல்லாதவன் ஆகிய தாவீது இருக்கிற வரைக்கும் உனக்கு அரியாசனம் கிடையலங்கிற அந்த காரியத்தெல்லாம் ராஜாக்கள்ல பேசும்போது அவர் பேசுவாருங்க. ரைட்டா? இப்ப எப்படி துரத்துறாங்க? தெல்லு பூச்சியை போல துரத்துவாங்க. அதன் பிறகு அப்சலோம், இவருடைய சொந்த மகனாகிய தாவீதின் மகனாகிய அப்சலோமும் துரத்துவாங்க. இவருடைய வாழ்நாட்கள்ல பெரும்பாலும் எங்கதான் இருக்கிறாருன்னா வனாந்தரத்துல தான் எழுதுறாரு. வனாந்தரத்துல இருந்துதான் நிறைய பாடல்கள் எழுதுறாருங்க. சரியா? இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சங்கீதத்தை எழுதின இந்த தாவீதுடைய 2 சூழ்நிலைகள் சாதகமான சூழ்நிலைகள் அல்ல, அசாதாரணமான சூழ்நிலைகள். அந்த அசாதாரணமான சூழ்நிலைகள்ல அவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன? ஒண்ணு முதுமை, இன்னொன்னு எதிரிகள், விரோதிகள். அதனாலதான் அந்த முதல் வசனத்திலே சொல்லும்போது சொல்லுவாரு, நான் சில வசனங்கள் வாசிக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். 4வது வசனத்துல பார்க்கும்போது, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும். வாசிங்க. அதன் பிறகு 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அநேகருக்கு நான் புதுமை போலானேன்,
அப்படின்லாம் சொல்லுவாரு. பலத்த அடைக்கலமாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து வெக்கப்பட்டுட்டே இருக்கிறேன், இதெல்லாம் வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்ற விஷயம் இதுதாங்க. ஒண்ணு முதுமை, இன்னொன்னு பகைமை. இது ரெண்டும் அவரை துரத்துதுங்க. ரைட்டுங்களா? வயதாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னொன்னு எதிரிகள், விரோதிகள், துரோகிகள் இவங்கெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில யாராவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, ரைட்டுங்களா, முதுமைன்னு சொல்லும் போது வியாதியின் மத்தியில, குறைவுகளின் மத்தியில, ஒரு காலத்துல நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சு, இப்ப மத்தவங்களுடைய சம்பாத்தியத்தை நம்பிதான் வாழணுங்கிற அந்த நிலைமைங்க. ஒரு காலத்துல we were independent, now we are becoming dependent அல்லது interdependent. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்மளுடைய சொந்த காலில் நிக்க முடிஞ்சு, இப்ப பக்கத்துல யாராவது தோல் கொடுத்தாதான் நிக்க முடியும், நடக்க முடியுங்கிற நிலைமை. இது முதுமை. இது மாத்திரம் பத்தாதுன்னு சொல்லி நம்மள எதிரிகளும், துரோகிகளும், விரோதிகளும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரே ஒரு காரியம் தாங்க. நம்பணும், அவரை பார்த்து கூப்பிடணுங்க. அவரை பார்த்து மாத்திரம் கூப்பிடணுங்க. அழகாக அவர் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? இந்த கடினமான சூழ்நிலைகள்ல கர்த்தரை பார்த்து அவர் சொல்லுகிற சில வசனங்களை வாசிக்கலாமா? அந்த வசனம் 3வது வசனத்தை வாசிங்கம்மா. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாய் இருவோம். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறேன். என்னை தேடி எந்த பிரச்சனை வரதா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு அரணாக, கோட்டையாக, எனக்கு பாதுகாவலாக நீங்க இருக்கிறபடியினால உங்களை தாண்டி அந்த எந்த ஒரு காரியமும் என்னிடத்துல வராது என்று சொல்லி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இந்த சங்கீதம் முழுவதும் ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது, வேண்டுதலாக இருக்கிறது, ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். முழங்காலை முடக்குகிற எந்த ஒரு மனிதனும் கர்த்தருக்கு முன்பதாக தலை நிமிர பண்ணுகிறவர் அவர். முழங்காலை முடக்குகிற பொழுது தலை நிமிர பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தை பார்த்து உதவி கேட்கட்டும் சொன்னா உதறி தள்ளுகின்ற உலகத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும், ஒத்தாசை வரும். இதுதாங்க நம்முடைய நன்மை, நம்பிக்கையாக இருக்கணும். இதுதான் நம்முடைய மூச்சாக இருக்கணும். உதவி எங்க இருந்து வராதுங்க. உதவி எங்க இருந்து வராதுங்க. 8,000 ரூபாய், 12,000 ரூபாய், சர்ஜரி, ஆபரேஷன், பல்லு, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னா உதவி எங்க இருந்து தான் வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து தான் வரணுங்க. ஒருவேளை இந்த கீத்து கொட்டைகள் எல்லாம் மாறணும்னு சொன்னா எங்க இருந்து தான் உதவி வரும்? அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருங்க. ஏனென்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் அவர். நட்சத்திரங்களின் இலக்கத்தை எல்லாம் எண்ணி பெயரிட்டு அழைக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். தயவு செய்து never underestimate the power of the Lord. Our Lord is Almighty God. We are worshiping a mighty God. We are worshiping a marvelous God. We are worshiping Almighty God. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் யாராதை ஆராதிக்கிறாங்க? சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறபடினால அவருடைய ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடைவாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த அனுபவத்துலதான் சங்கீதக்காரன் சொல்றாங்க, எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க கன்மலை, நீங்க தான் எனக்கு ராக்கு, நீங்க தான் ரெடிமரு, நீங்க தான் எனக்கு ரெஸ்டிங் பிளேஸ், நீங்க தான் எனக்கு ரெஃப்ரெஷிங் பிளேஸ், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அப்பா நீங்க எனக்கு போதும், அப்பா நீங்க எனக்கு போதும், அப்பா நீங்க எனக்கு போதும். அதுதாங்க இந்த 71வது சங்கீதத்தின் தொகுப்பாக இருக்கிறது. நல்ல ஒரே ஒரு காரியங்க, முதுமை ஒரு பக்கம், பகைமை ஒரு பக்கம். இவைகளின் மத்தியில கண்கள் வந்து முதுமையை பார்க்க வேண்டியதில்லை, பகைமையை பார்க்க வேண்டியதில்லை. மாறாக என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற பொழுது, எனது கண்மலையாகிய கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்வாரு? ஏற்ற சமயத்துல உதவிகள் அவரிடத்திலிருந்து வரும். கர்த்தரை நான் நம்பி இருக்கிறபடியினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணணும். யாரிடத்துல போய் கையேந்தி நிற்கக்கூடிய கூட்டம் நம்ம இல்லைங்க.
யாரிடத்திலும் போய் இந்த காரியத்தை செய்யுங்க அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நான் வந்து சத்தியத்தை சொல்லிட்டு நான் ஜெபத்துக்கு நேராக வழிநடத்த விரும்புறேங்க. இவங்கள்ட்ட இருந்து உதவி வரும், அவங்க எனக்காக வழக்காடுவாங்க, இவங்க எனக்காக பரிந்து பேசுவாங்க, இந்த காரியத்துல இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கும் உங்களுக்கும் உதவி வருகின்ற கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்துல வந்தடையத்தக்க சமயத்துல வந்தடையணும். அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். நீங்களும் நானும் வாயை விரிவாக திறந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ என்ன பண்ணுங்க, அவரை பார்த்து கேளுங்க. ரைட்டுங்களா? ஜெபிக்கிற நமக்கு ஜெயம் உண்டு, ஜெபிக்கிற நமக்கு ஜெயம் உண்டு. 2026 ஆண்டுல அதிகாலை நேரத்துல முழங்கால முடக்கி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கலாங்க. அதிகாலை மாத்திரம் இல்லைங்க, 2-3 நாளைக்கு முன்னால ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு 4 பேர் 5 பேர் நாங்க ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. ராத்திரி 12:15க்கு நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக லைட் போட்டா ஒரு மனிதன் வயது 80 வயசுக்கு மேல உள்ளவரு, அதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறாரு அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நேர் முழங்கால நின்னு அந்த கட்டில் மேல நின்னு அவர் சாய்ந்து ஜெபித்து கொண்டு இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுங்களா தோணுச்சு, அதுதான் சாயத்தக்க ஒரு இடங்க, அதுதான் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடங்க. அந்த ஐயாட்ட நான் பேசும்போது, அங்கிள்கிட்ட பேசும்போது இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் பலத்தோடு இருக்கிறேன், இன்னும் தைரியமா இருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, சின்ன காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, பெரிய காரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்திற்கு என் மனைவி இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஒரே வரியில சொல்லிடுவாங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடினால. உனக்கு அறிவு இல்லையா, ஞானம் இல்லைன்னு நினைக்கிறியா, நான் என்ன தெரியுமா செய்வேன், என்னுடைய கல்லூரி நாட்கள்ல கர்த்தராக இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டபடினால தமிழ் மீடியத்துல படிச்ச, ஆங்கில அறிவு 10வது அறிவு இல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில கையேந்தி நிற்பேன். எப்படி தெரியுமா, கை 2ஐயும் விரிச்சு அவருக்கு முன்னால ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன். கர்த்தர் எப்படி தெரியுமா தருவாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா கொஞ்சம் நெஞ்சமா கொடுக்க மாட்டாரு. யூனிவர்சிட்டிலேயே பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு, கோல்டு மெடல் வாங்குறதுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறதாக வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறாருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்பாருங்க. ஆசை வரும்ல, ஹாஸ்டல்ல இருந்து படிச்சேன், ஹாஸ்டல்ல இருந்து பரிதாபமான நிலைமையில படிச்சேன், அடுத்த வேலை என்ன மெனுன்னு சொல்லி எனக்கு தெரியும். இன்னைக்கு புளி சாதம் இருக்கும், இன்னைக்கு தக்காளி சாதம் இருக்கும், இன்னைக்கு இந்த சாப்பாடுன்னு டைம் டேபிள் இருக்குங்க. நான் ஒரு நாள் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு என்ன வேணாம், இன்னைக்கு தக்காளி சாதம் எனக்கு வேணாம், நான் இன்னைக்கு டைனிங் ஹாலில் போய் சாப்பிட மாட்டேன், பிரியாணி கேட்கிற அளவுக்கு கூட எனக்கு அந்த விசுவாசம் இல்லைங்க. எனக்கு ஆசைப்பட்டது பரோட்டா. ரைட்டா, எனக்கு தேவை ஆண்டவரே, இந்த நாள் ராத்திரி எனக்கு பரோட்டா வேணும்னு சொல்லி டைனிங் ஹாலுக்கு போறதை நான் நிப்பாட்டிட்டு அவரை பார்த்து நான் கேட்டேன். யார்ட்டையும் சொல்லலை, யார்ட்டையும் கேட்கல, அவர்கிட்ட தான் என்ன கேட்டேன், எனக்கு பரோட்டா வேணும். தருவாரா? 7:30 மணி ஆச்சு, அடுத்து 8:30 மணி ஆச்சு. எங்க ஹாஸ்டல் ரூல் படி 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணும். லைட் ஆஃப் பண்ற டைம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 10-10:15 மணிக்கு ஒரு பாக்கெட்ல பால்ராஜ் எடுத்துக்கடான்னு சொல்லிட்டு அப்படி போட்டு போயிட்டாருங்க. நாமத்தை கேட்கல, வாயை திறந்து அவர்கிட்ட நான் கேட்கல. வாயை திறந்து கேட்டு பிச்சைக்காரனா இருந்திருப்பேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால கர்த்தரிடத்துல கேட்ட பொழுது அவர் கொடுத்தார். அதனுடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுங்களா, அன்னைக்கு பரோட்டா கேட்க பழகுனேன். அதன் பிறகு ஒரு சமயத்துல எனக்கு 1000கள் தேவைப்பட்டுச்சு, அவரை பார்த்து கேட்டேன். சில சமயங்கள லட்சங்கள் தேவைப்பட்டது, அவரை பார்த்து கேட்டேன். மனுஷரிடத்துல கையேந்து நிற்கும் போது பிச்சைக்காரர்களாக வாழ்ந்து விடுவோம். தேவனிடத்துல கையேந்து நிற்கும் போது கைகளை பிடித்து மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற தெய்வத்துடைய பிள்ளைகளாக நம்ம மாறி போயிடும். உங்களை உற்சாகப்படுத்துறேங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்தி சந்தி சாயங்கால வேளையில இந்த தாவீது ராஜாவை போல அந்தி சந்தி சாயங்கால வேளையில நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். சாயங்கால நேரம் ஆயிடுச்சுங்களா, அப்படியே நினைச்சுக்கங்க. எப்படி தெரியுங்களா நினைக்கணும், ஏதேன் தோட்டத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. இந்த இடத்துல இருக்கிற இதுதான் உங்களுக்கு ஏதேன் தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே நடக்க ஆரம்பிங்க, அப்படியே ஜெபம் பண்ணிட்டே போங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு ஏவாளோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்துல உலாவின கர்த்தர் உங்கள் மத்தியிலே அவர் உலாவி என்னமா வேணும்னு கேட்பாரு. உங்களுக்கு நான் என்ன செய்யணும் கேட்பாரு. நான் செய்ய வேண்டியது எனக்கு நீங்க கட்டளை இடுங்கன்னு சொல்லுவாருங்க. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன்
ஜெப நேரத்தை அதிகமாக்கலாமா? இந்த 2026வது ஆண்டுல ஜெபிக்கிற நேரத்தை அதிகமாக்கி, ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்க கூட பேசுவேன். ஜெபங்கிறது அதுதாங்க. அவரோடு கூட பேசுவேன், எல்லா காரியத்தை குறித்து பேசுவேன். எந்த காரியமா இருந்தாலும் மறைக்காதபடிக்கு வெளியரங்கமாக கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு அப்படியே இருதயத்தை அன்னாளை போல ஊற்றி விடுவாங்க. அண்ணால் போராடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, இருதயத்தை ஊற்றி விட்டாங்க. 2வது அதிகாரத்துல வந்தீங்கன்னா துதியினால் அந்த அதிகாரம் முழுத்தும் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல அப்படியே அது துதியின் அதிகாரமா மாறிடுங்க. இன்னைக்கு ஜெபித்து அழுது கொண்டிருக்கிற நம்முடைய அத்தியாயங்கள் எல்லாம் துதியின் அதிகாரங்களாக மாற்றுவதற்கு முழங்காலை முடக்க தீர்மானம் பண்ணலாங்க. ரைட்டுங்களா? செய்யலாமா? இந்த காரியத்தை செய்யலாமா? அதே மாதிரி ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணுங்க. இந்த வேத வசனங்கள்லாம் நமக்கு அவருடைய எளிமையெல்லாம் வரலைங்க. இதுக்கு சீகன் பாலையா தமிழ்ல எழுதி கொடுக்கறதுக்கு அப்படியே தரங்கம்பாடி கடற்கரையில் வந்த உடனே கதவுகள்லாம் அப்படியே திறந்து கொடுக்கலைங்க. ரைட்டுங்களா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் அந்த கொதிக்கின்ற மணல்ல, சுடு மணல்ல அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. சவப்பான மனுஷன் அப்படியே செக்கச்சவே நின்றுக்கிற அவருடைய சரீரம் எல்லாம் அப்படியே மாறுகிறது. நீர் திவளைகளாக தண்ணீர் எல்லாம் அப்படியே அப்படியே அவருடைய வேர்வையெல்லாம் அப்படியே நிக்குது. முத்து முத்தா நிக்குது. நிக்க முடியல, உட்கார முடியல, முழங்கால நிக்கிறாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த தேசத்துக்குள்ள வர்றதுக்காக அவர் நின்ற பொழுது அன்றைய ஆட்சியாளர்கள் உடனடியா சவப்பு கம்பளம் விரிச்சு ஐயா வாங்கன்னு சொல்லி வரவேற்கலங்க. நின்னதை பார்த்துட்டு அந்த ஆட்சியாளருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இப்படி ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிக்க முடியும்னா அந்த மனுஷனுடைய கரத்துல ஏதோ ஒரு நல்ல செய்தி இருக்கு, கதவுகள் திறக்கட்டும் சொல்லி கதவுகள் திறக்கப்பட்டது. 7 ஆண்டு காலம் 37 வயசுல வரைக்கும் தான் அவர் உயிரோடு இருந்தாரு. இந்த இயற்கை சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள்லாம் அவருடைய உடம்புக்கு ஒத்துக்கல. ஆனா முதலையாக தமிழ் மொழியில பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த இயந்திரத்தையும் மாத்திரமல்ல அநேக பகுதிகளை வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு கிட்டத்தட்ட முழுவதுமாக டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்களா? இந்த தமிழ்ல அழகு தமிழ்ல வாசிக்கக்கூடிய இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்திருக்காங்கல்ல. அப்படியானா நம்ம என்ன தெரியுங்களா செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போடு இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவே அது பேதை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. பேதையை ஞானி உள்ளவர்களாக மாற்றி 19வது சங்கீதத்துல அப்படிதான் வாசிக்கிறேங்க. தேனிலும் தெளித்தேனிலும் அது அப்படியே மதுரம் உள்ளதா இருக்கிறது. பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதா இருக்கிறது. ஒரு குண்டுமணியோட விலை என்னன்னு சொல்லி தெரியுங்க. ஒரு கிராம கோல்டோட விலை தெரியுங்க. ஒரு பவுன் என்ன விலை தெரியுங்க. பறந்து கொண்டிருக்கிற இந்த கோல்டை காட்டிலும் கர்த்தருடைய வசனம் கையில் அவைலபிளா இருக்குங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருப்போம். எஸ்ரா அப்படிதான் இருந்தாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திருந்தாங்க. யாராவது எழுத படிக்க தெரியாதுன்னு யாராவது இருக்கீங்களா? படிக்க தெரியும் தானே. ஒரு நாளைக்கு உங்க வயசுக்கு நான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு வசனம் 2 வசனம் மனப்பாடம் பண்ணலாம்ல. மனப்பாடம் பண்ணி வாரம் முழுவதும் ஒரு அதிகாரத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பாஸ்டர் ஐயா ஐயா இந்த வாரத்துல இந்த சங்கீதத்தை நான் மனப்பாடம் பண்ணினேன். 1வது சங்கீதம் எனக்கு மனப்பாடமா தெரியும். 23வது சங்கீதம் எனக்கு முழுமையா தெரியும். 91வது சங்கீதம் எனக்கு அதை காட்டுல நல்லா தெரியும். 150வது சங்கீதம். இந்த சங்கீதங்களை அப்படி மனப்பாடம் பண்ணி நான் என்னுடைய கல்லூரி நாட்டுல ஒரு மனுஷன் இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நாங்களாம் புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்போம். அவர் வேத வசனங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு நல்ல ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. தீர்மானம் எடுப்பீங்களா? இந்த ஆண்டின் ஆரம்ப நாட்கள்ல வந்திருக்கிற நம்ம கர்த்தரோடு நடப்போம், ஜெபம் பண்ணுவோம். 2வது வேதாகமத்தை வாசிப்போம். துதி நம்முடைய வாயில இருந்து பெருகட்டுங்க. தயவுசெய்து யாரும் முறுமுறுக்காதீங்க, கசப்பான காரியங்கள்ல இருக்காதீங்க. பொறாமையில வேணாங்க, எரிச்சல் வேணாம், கோபம் வேணாம், புறங்கூறுதல் வேணாம். நம்முடைய நாவிலிருந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவோம்? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில மாத்திரம் அல்லங்க, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிப்போம், ஜெயம் பெறுவோம். நமக்காக எதிர நிக்கிற எரிகோ கோட்டைகள் எல்லாம் அது அப்படியே தகர்ந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுகிற கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க. முழங்கால போட்டு ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரிடத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கலாமா? ஆண்டவரே இந்த வருஷத்துல பைபிள் வாசிக்காம
ஜெபம் பண்ணாம நான் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன், அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். இந்த வருஷத்துல யாருக்காவது ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்காவது உங்களுடைய அன்பை நான் எடுத்து சொல்வேன். ஜெபம் பண்ணுங்களேன், தீர்மானம் பண்ணுங்களேன். அந்த தீர்மானத்துல உண்மையா இருக்க உத்தரவாதம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரே நமது நம்பிக்கை, கர்த்தரே நமது நம்பிக்கை. Our Lord is our hope. Our Lord is our hope. We are all hopeless people. We are all hapless people. We are all unfortunate people. By believing Jesus Christ, we become fortunate. We become the blessed people. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாம எல்லாம் வாயை விரிவாய் தர அதை நிரப்புவேன்னு சொன்னாருங்க. ஒண்ணு துதிங்க, இல்ல ஜெபிங்க, இல்ல வேத வசனங்களை அப்படியே சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே உமது சாயலை தரித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமது சாயலை தரித்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. என்ன பாக்குறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. உம்முடைய சாந்தத்தை என்னில மக்கள் பார்க்கணும்ப்பா. உம்முடைய பொறுமையை என்னுடைய வாழ்க்கை மூலமாக மக்கள் பார்க்கணும். உம்முடத்துல காணப்பட்ட கீழ்ப்படிதல் எனக்குள்ள கீழ்ப்படிதல் காணப்படணும். அப்படியே என்ன மறுரூபமாக்குங்க, என்னை மறுரூபமாக்குங்க. என் வாயை நான் விரிவா திறக்கிறேன். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் சொல்லி வருவார்கள். ஹalleluya, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் வெட்கமடையாதபடி செய்ய, ஆமாப்பா வெட்கமடையாதபடி செய்ய நாங்க உங்களை தான்ப்பா பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களை பிரகாசிக்க பண்ணோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹalleluya. வெட்கமடையாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் முகங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தலை நிமிர பண்ணும் ஆண்டவரே. தலை நிமிர பண்ணுகிறவர் நீர் அல்லவோ, தலை நிமிர பண்ணுகிறவர் நீர் அல்லவோ. நீங்க எங்களுக்கு கேடகம், நீங்க எங்களுக்கு மகிமை. எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் நீங்க தான் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தனிப்பட்ட தேவைகளை சந்திங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க. மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. என்னுடைய கைகள் ஏங்கி நிக்க வேணாம்ப்பா. கொடுக்கிற கரங்களா மாத்துங்க, கொடுக்கிற கரங்களா மாத்துங்க ஆண்டவரே. பெற்றுக் கொள்கிறதை காட்டிலும் ஆண்டவரே கொடுக்கிறது அது மேலான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியமாக இருக்கிறபடினால எங்களுடைய கைகள் எல்லாம் கொடுக்கும் கைகளாக வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உதவிகளை ஒத்தாசைகளை பெற்று இந்த தேசத்துல ஏழைகளுக்கு எங்களுடைய கைகளை விரிவாய் திறக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. திக்கற்ற மக்களுக்கு நேராக எங்களுடைய கைகளை விரிவாய் திறக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எளியவனை மறந்து போகாதபடிக்கு தூக்கி நிறுத்தக்கூடிய காரியங்களை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல வியாதியோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற மக்களை பார்த்து கர்த்தருடைய நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களை கட்டளையிடத்தக்கதாக ஜெபிக்கிறோம். தோல்விகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில போய் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அறிக்கை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன்னு சொன்னீங்களே ராஜா. முந்தி இருந்த ஸ்தானத்துல வைப்பேன்னு சொன்னீங்களே. எங்களெல்லாம் விழுந்து போன நிலைமையிலிருந்து தூக்கி நிறுத்துங்க. இழந்து போன ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால இழந்து போன காரியங்கள் அத்தனையும் மீட்டுக் கொள்ளத்தக்கதான ஒரு நாட்களாக, கண்ணீரின் நாட்களுக்கு பதிலாக கம்பீரத்தின் நாட்கள் கடந்து வருவதாக இந்த 2026 டைரி எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிற காரியங்கள், கர்த்தர் செயல்படுகிற காரியங்கள்லாம் சரித்திரமாக எழுதப்படட்டும். மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் பட்டியலில் நம்முடைய பெயர்களும் அங்கே இடம் பெறுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த இடத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்துல ஆண்டவரே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது நீங்க வாசம் பண்ணுகிற இந்த இடத்துல நீங்க விரும்புகிறபடினால இந்த இடத்துல நீங்க உலாவுறீங்க. இந்த இடத்தை மகிமைப்படுத்துங்க. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக்கங்க. கூப்பிடுற காக்கை கொஞ்சம் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் போஷிங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஞானத்தை தாங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் போதித்து உணர்த்துங்க. நீதியின் பாதையில நடந்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்க செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.